தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடைய வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். எல்லாரும் பொங்கல் வாழ்த்தை சிறப்பாக கொண்டாடிப்பீங்க. பொங்கலை மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மகிழ்ச்சிகரமான தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை என்பது எல்லோருக்கும் தெரியணும். அந்த வகையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற இந்த பொங்கல் பண்டிகை சுதேசிகளுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டும் என்பதை எதிர்பார்ப்பு தான் ஒரு சில சம்பவங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அந்நிய பொருளாதாரம் நம்மை எந்த ரூபத்தில் தாக்குகிறது என்று சொன்னால் அது தங்கத்தின் மூலமாக. தங்கம் என்பது இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மிக அத்தியாவசியமானது. நிலங்களை விட, வீடுகளை விட தங்கத்தில் முதலீடு செய்வதும், தங்கத்தை வழங்கி திருமண வாழ்க்கையை நடத்துவதும் நம்மளுடைய கலாச்சாரம். ஆனால் அந்த கலாச்சார சிதைவுக்கு காரணம் இன்னைக்கு அமெரிக்க வல்லரசின் ஆதிக்கத்தினால் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. அதான் உண்மை. இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் 1 லட்சம் ஆயிடுச்சு. ரொம்ப சர்வசாதாரணமாக 50 பவுனு 100 பவுனு பேசப்படும். தமிழர் வீட்டிலெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போடுவாங்க. பெத்த பிள்ளைகளுக்கு ரொம்ப 25 பவுனுக்கு குறைஞ்சி போடுறது பெரும்பாலும் ரொம்ப ரேர். ஆமாம், அதை கருணை போய். ஏன்னா அதான் அந்த ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்தாலும் பொட்டை பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அந்த தங்கத்தை மன நிறைவாக கொடுத்து மன வாழ்க்கையை காண செய்வது நம்மளுடைய பண்பாடு. அதுக்கு வேட்டு வச்சாச்சு. இப்போ சாதாரண மனநிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம சொத்தை அவன்கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்தாச்சு. முந்திலாம் ஒரு திருமண நாள் வாழணும், ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம்னா நல்ல வேலையில் இருக்காப்பிலையா, ஒரு கடை வச்சுருக்காப்பிலையா, இல்லை ஏதோ ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலையில் இருக்காப்பிலான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ வேறு எதிர்பார்ப்பே இருக்காது. பொண்ணு தாராளமாக கட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு டிமாண்டு கொடுத்து உடனே பொண்ணு கட்டி கொடுத்துருவாங்க. அவரும் கல்யாணம் கட்டினோடனே இப்போ தங்கத்தை போட்டு அனுப்புவாங்க. அவர் நிறைய எங்கே வேலைக்கு இருந்தாலும் அதை போட்டு அனுப்பி அவரை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அவரும் மணமகள் வந்தவுடனே அந்த நகையை வச்சு, அதான் முதலீடு. அதான் ஒவ்வொரு மணமகளையும் முதலாளின்னு சொல்கிறது அதுதான். ஈடு வச்சோ அடகு வச்சோ அவர் தொழிலை துவங்குவார். பெரிய அளவில் வருவார். அதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி இல்லை. இப்போ மனநிலை குறுகிட்டு. இப்போ மாப்பிள்ளை பார்க்கணுன்னா மாப்பிள்ளைக்கு 5 லட்ச ரூபா சம்பளம் இருக்கணும், இல்லைன்னா 500 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கணும், பெரிய வீடு இருக்கணும், 5-6 கார் இருக்கணும், 25 வயசுக்குள்ளே இருக்கணும், அதுக்குள்ளே செட்டிலாக இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு பொண்ணு அப்படி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டு. மாப்பிள்ளை ஒரு காலத்தில் ஒரு 50 பவுன் 100 பவுன் கிடைச்சா போதுன்னு இருந்த எதிர்பார்ப்பு போய் இன்னைக்கு முழு செட்டில் எந்த மாப்பிள்ளை இருக்கோ அவனுக்கு நான் கழுத்தை நீட்டுவேங்கிற மனநிலைக்கு மணமகள் வந்தாச்சு. அது நல்லதா கெட்டதா அதை பற்றி நமக்கு தெரியல. டிமாண்ட் அதை வைக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் சர்வசாதாரணமாக எனக்கு 500 பவுன் வேணும், 200 பவுன் வேணும்னு கேட்குறாங்க, பங்களா வேணும்னு கேட்குறாங்க. எல்லாம் செட்டில், ஃபுல் செட்டில்னா நான் ஒன்றும் கடத்த நீட்டுறேன், இல்லைன்னா போகிறேன் அப்படிங்கிறதுக்கு மனநிலைக்கு வந்துட்டு. அது மணமகளின் நிலைமை. ஆனால் இன்னைக்கு தங்கத்து விலையை பார்த்தா மணமகள் வீட்டாருடைய மனநிலையும் இன்னைக்கு அப்படி ஆகிட்டு. 50 பவுனுன்னா 50 லட்சம். அப்புறம் கல்யாண செலவு. அப்போ 50 லட்சத்தை கொடுத்து ஒருத்தனை மாப்பிள்ளையாக வைக்கிறதுக்கு அவன் கல்யாணம் ஆகாமல் இருந்துட்டு போகிறாங்கிற ஒரு மனநிலைக்கு மணமகள் வீட்டாரும் வந்தாச்சு. இதுக்கு முழுக்க காரணம் தங்கம். ஆகவே தங்கத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடி தான் ஒரு துப்புரவு தொழிலாளி. அந்த பேர் குறித்து வச்சுருந்தேன்.
பத்மா பத்மா தங்கம் நான் கையில் ஒரு 45 பவுன் கிடைச்சிருக்கு குப்பைக்குள்ள. அந்த 45 லட்சம் மதிப்பு உள்ள பொருளை எவ்வளவு பெருந்தன்மையாக கொண்டு திருப்பி கொடுத்துருக்கு பாருங்க. எவ்வளவு உதாசீனப்படுத்தியிருக்கு. காலா உன்னை காலால் உதைப்பேங்கிறது நெஞ்சு உரம் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு பாருங்க. பத்மாவுக்கு ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி தன்னை நாடி வந்த தங்கத்தை எவ்வளவு அவன் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா எவ்வளவு அசால்ட்டா திருப்பி யாரா கொடுப்பாங்களா? அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கொலை பண்றான். 1 லட்சம் 1 பவுன் தங்க நகைக்கு கொலை பண்றான். கட்டின பொண்டாட்டியா 10 பவுன் வாங்கிட்டு வாங்கி அடிச்சு கட்டுறான். அந்த மோசமான கலாச்சார காலத்துல தங்கமே உன்னை காலால் உதைப்பேனே அப்படி உதைச்சி தள்ளிட்டு இன்னைக்கு நெஞ்சு நிமிர்த்தி ஒரு பெண்ணு இருக்காங்கன்னா அது ஒரு நல்ல வழியை இன்னைக்கு காட்டுது. அதெல்லாம் முக்கியம் இல்லை, மனம் அது முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது அந்த பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கல் பண்டிகைக்கு அதுமா அந்த செய்தி அவரை முறைப்படி கௌரவித்த அந்த ஏதோ ஒரு நகை கடைக்காரர் அவர் விட்டு விருந்து கொடுத்து ஒரு சின்ன பரிசு கொடுத்துருக்காங்க. யாராரும் கொடுக்காங்க. அந்த எந்த அளவிற்கு தங்கத்தை திருப்பி கொடுத்ததோ அந்த அளவுக்கு அவருக்கு பரிசு பொருள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு மக்களுடைய மனநிலம் திருந்த வேண்டும் என்றும் உங்களுக்காக நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். அண்ணாச்சி முத்துக்குமார். நன்றி, வணக்கம்.